வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம விமல் அண்ணாவோட போகும் இடம் வெகு தூரம் இல்லை இந்த படத்துக்கான ரிலீசிங் டேட்டை இப்போ அபிஷியலா வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆர்யா அண்ணா புதுசா நடிக்கிற ஒரு படத்துக்கான டைரக்டர் யாரு அப்படின்ற அப்டேட்டை இப்போ வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கா அதை பத்தி நம்ம அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். நம்ம விமல் அண்ணாவோட நடிப்புல உருவாக்குற படம் தான் வந்துட்டு போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இந்த படத்துல இன்னொரு முக்கியமான ரோல்ல நம்ம கருணாஸ் அண்ணாவும் வந்து பாத்தீங்கன்னா நடிக்கிறாரு. இப்போ இந்த படத்துக்கான ரிலீசிங் டேட்டா வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து வர ஆகஸ்ட் 23 இந்த படத்தை வந்து தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. இந்த விஷயத்தை இப்போ அபிஷியலா வந்து சொல்றாங்க. இந்த படத்தை வந்துட்டு மைக்கேல் கே ராஜா அப்படின்னு சொல்லி இவர் இந்த படத்தை டைரக்ட் வந்து பண்ணியிருக்காரு. நம்ம விமல் அண்ணாவோட இந்த போகும் இடம் வெகு தூரம் இல்லை இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆர்யா அண்ணா இப்போ வந்து ஒரு சில படங்கள்ல அவர் வந்து கமிட் ஆகிட்டு அவர் வந்து நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இதனால இல்ல நம்ம கௌதம் கார்த்திகேயனாவும் நம்ம ஆர்யா அண்ணாவும் சேர்ந்து வந்து மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல அவங்க வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம ஆர்யா அண்ணாவோட ஒரு புதிய படத்துக்கான அப்டேட் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. நம்ம ஆர்யா அண்ணாவோட அந்த புதிய படத்தை யாரை டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ரன் பேபி ரன் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாருல ஜெயின் கிருஷ்ணகுமார், இவர் தான் வந்துட்டு நம்ம ஆர்யா அண்ணாவோட ஒரு புதிய படத்தை அவர் வந்து டைரக்ட் வந்து பண்ண போறாரு. இந்த படத்தை யாரு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம விஷால் அண்ணாவும் எஸ்.ஜே. சூர்யா சாரும் சேர்ந்து நடிச்சிருந்தேன் மார்க் ஆண்டனி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தவர் தான் நம்ம ஆர்யா அண்ணாவோட இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ண போறாரு. இப்போ இந்த படத்துக்கான பூஜை எல்லாம் போட்டு இந்த படத்தை இப்போ வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம ஆர்யா அண்ணாவோட இந்த படத்துக்கான மற்ற அப்டேட்லாம் கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.